உலகின் பெரும் மர்மங்கள், விடை தெரியாத கேள்விகள், அனைத்திற்கும் விடை தேடுவோம். இரவு நேரத்தில் திடீரென கேட்கும் அழுகை சத்தம், யாரும் இல்லாத மாளிகையில் தானாக திறந்து மூடும் கதவுகள், ஜன்னலில் தோன்றி மறையும் மர்ம நிழல்கள். இவை வெறும் கற்பனையா, இல்லை உண்மையா? பல ஆண்டுகளாக மக்களை அச்சுறுத்தி வரும் மர்ம மாளிகை. இந்த மாளிகையை சுற்றி ஏராளமான பேய் கதைகள், மர்ம சம்பவங்கள் மற்றும் சொல்லப்படாத வரலாறுகள். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் புட்டில்பாரி உண்மையான வரலாறு என்ன, பேய் கதைக்கு பின்னால் இருக்கும் உண்மை என்ன என்பதை பற்றி பார்ப்போம். கொல்கத்தாவில் உள்ள புட்டில்பாரி இந்தியாவின் மிக ஆபத்தான மற்றும் மர்மமான பேய் வீடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. வடக்கு கொல்கத்தாவில் உள்ள சோபா பஜார் பகுதிக்கு அருகில் குக்லி ஆற்றங்கரையில் இந்த பிரம்மாண்டமான மாளிகை அமைந்துள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் இது கட்டப்பட்டது. இந்த மாளிகையின் மொட்டை மாடி மற்றும் வளைவுகளில் ரோமானிய பாணியில் சிலைகளும் விசித்திரமான பொம்மை முகங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. பெங்காலி மொழியில் புத்தில் என்றால் பொம்மை, பாரி என்றால் வீடு. இந்த விசித்திர அமைப்பால் இது புத்தில்பாரி, அதாவது பொம்மைகளின் வீடு என்று அழைக்கப்பட்டன. ஆரம்பத்தில் இந்த மாளிகை ஆற்றின் வழியாக வரும் சணல், பட்டு மற்றும் மசாலா பொருட்களை சேமித்து வைக்கும் ஒரு பெரிய கிடங்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இந்த மாளிகையின் மர்மத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கொடூரமான குற்ற வரலாறு மறைந்திருக்கிறது. பிரிட்டிஷ் காலத்தில் கொல்கத்தாவில் வாழ்ந்த பெரும் பணக்காரான நில பிரபுக்கள் பாபுகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த மாளிகையின் உரிமையாளர்களான பிரபுகள் தங்களின் செல்வ பலத்தால் அப்பகுதி ஏழை மக்களை அடிமையாக நடத்தினர். மாளிகையின் மேல்தளத்தில் இரவு நேரங்களில் ஆடம்பரமான நடன விழாக்களும் மது விருந்துகளும் நடக்கும். அங்கு அழைத்து வரப்படும் இளம் பெண்கள் மற்றும் நடன கலைஞர்கள் கொடூரமான முறையில் சித்திரவதைப்படுத்தப்பட்டனர். தங்களின் குற்றங்கள் வெளியே தெரியாமல் இருக்க அந்த பெண்களை பாபுக்கள் கொன்று உடல்களை மாளிகைக்குள்ளே ரகசியமாக புதைத்ததாகவும் உள்ளூர்வாசிகள் சொல்கின்றனர். அநியாயமாக கொல்லப்பட்ட அந்த பெண்களின் ஆத்மா இன்னும் அந்த மாளிகையை விட்டு வெளியேறவில்லை என்றும் கூறுகின்றனர். அதனால் அங்கு பல விசித்திரமான சம்பவங்கள் நடப்பதாகவும் கூறப்படுகிறது. நள்ளிரவு நேரங்களில் மாளிகையின் மேல் தளத்தில் பெண்கள் நடனமாடுவது போன்று கொலுசு சத்தமும் வளையல் ஓசைகளும் கேட்பதாக கூறுகின்றனர். சில சமயங்களில் நள்ளிரவில் பெண்களின் அலறல் சத்தம், தேம்பி தேம்பி அழுகும் குரலும் இந்த மாளிகையிலிருந்து காற்றில் மிதந்து வரும் என்றும் கூறுகிறார்கள். மாளிகையின் சுவரில் உள்ள பொம்மைகள் இரவு நேரத்தில் உயிர் பெற்று நகர்வது போலவும் நம்மை உற்று பார்ப்பது போலவும் ஒரு அமானுஷ்ய உணர்வை ஏற்படுத்தும் என்றும் சிலர் கூறுகின்றனர். மற்றொரு பிரபலமான நகர கதையின்படி இந்த மாளிகையை ஆண்ட ஒரு ஜமீன்தார் பொம்மைகளை சேமிப்பதில் தீராத ஆர்வமாக இருந்தார். உலகம் முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பொம்மைகளை வாங்கி தன் மகளுக்காக மாளிகை முழுவதும் அடுக்கி வைத்திருந்தார். ஒரு நாள் அவரது மகள் ஒரு மர்மமான முறையில் மாளிகையில் இறந்து போனார். மகளின் பிரிவை தாங்க முடியாத ஜமீன்தாரும் மனமுடைந்து அந்த பொம்மைகளுடனே வாழ்ந்து அங்கேயே உயிர் துறந்தார். அதன் பிறகு அந்த பொம்மைகளில் பேய் குடியேறியதாக ஒரு கதையும் உண்டு. புத்தில்பாரி தற்போது ஒரு சிதிலமடைந்த பாரம்பரிய கட்டடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த மாளிகையின் தரைத்தளத்தில் இன்னும் சில குடும்பங்கள் வாடகைக்கு குடியிருக்கின்றனர். அங்கு வாழும் மக்கள் இங்கு எந்த பேயும் இல்லை, இவையெல்லாம் வெறும் வதந்தி என்று திட்டவட்டமாக கூறுகின்றார்கள். மாளிகைக்கு வெளியே இங்கே பேய் எதுவும் இல்லை, வதந்திகளை நம்பி உள்ளே வர வேண்டாம் என்ற எச்சரிக்கை பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. மாளிகையின் மேல் தளம் முற்றிலும் கைவிடப்பட்டு வௌவால்களும் புறாக்களும் அடைந்து கிடக்கின்றன. பழைய படிக்கட்டுகள் மற்றும் சுவர்களில் உள்ள பொம்மைகளின் நிழல் மாலை நேரத்தில் விழும்போது அதை பார்ப்பதற்கு பயம்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் மக்கள் இத்தகைய கதைகளை உருவாக்கியுள்ளனர் என்று அங்கு குடியிருக்கும் மக்கள் கூறுகின்றார்கள். புத்தில்பாரி ஒரு மர்ம மாளிகையா அல்லது மக்களின் கட்டுக்கதையா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலையின் உலகின் மர்மங்களை பற்றி தமிழில் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில்
இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.